அவர் எதுவுமே எங்களுக்கு சொல்லி தரனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு எதுவுமே வேண்டாம், அவர் மட்டும் உயிரோட இருந்தா போதும். உங்களோட நம்பிக்கையை சரிச்சிட்டாங்க, அப்படிதானே? உங்களுக்கு ஒரு பெரிய நாங்கெல்லாம் செதஞ்சு போகணும், நாங்கெல்லாம் வந்து மேல வரக்கூடாதுன்றதுக்காகவும் தான் இதை செஞ்சிருக்காங்க. இவ்வளவு கொடூரமான ஒரு விஷயம் நடந்தா யாருக்கு தைரியம் வரும்? அது வீட்டை சுத்தியே ஆம்ஸ்டாங்க கொலை பண்றதுக்கு 3 டீம் இருந்ததா சொல்றாங்களே, நீங்களாம் விசாரிச்சிருப்பீங்களா? ஏன்னா அவரை வந்து அவ்வளவு ஈஸியா நிறைய அட்டம்ப்ட்ஸ் நடந்ததா இதுக்கப்புறமா தான் நான் கேள்விப்பட்டேன். நிறைய அட்டம்ப்ட்ஸ் நடந்தது. இதுல இருந்து தப்பிச்சு வந்தா இவங்க இருந்து தப்பிச்சு வந்தா இவங்க. ஆனா இன்னைக்கு வந்து இவர் உயிரோட விடக்கூடாது. என்ன மோட்டிவா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஆற்காடு சுரேசி இல்லைன்னு நீங்களும் சொல்லிட்டீங்க, ஆனந்துன்னு சொல்லிட்டாரு. வெட்டுகள் வந்து ரொம்ப கொடூரமா இருந்ததுங்க. தலை ஃபுல்லா அப்படியே கொத்தி இருக்கிறாங்க. சிசிடிவியில் பார்க்கும்போது இந்த ஏதோ ஒரு பெரிய கல் உடைப்பாங்க, அந்த மாதிரிலாம் ஓங்கி பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ஓங்கி அந்த வெட்டுறாங்க. அந்த கால் சதை. இந்த உயிர் வந்து எந்த காலத்துலையும் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இழுத்துக்கிட்டு இருக்கு, எப்படியாவது காப்பாற்றிடலாம், ஐசியூவில் வச்சுக்கலாம். எங்கள் அம்மா வந்து ஃபோன் பண்ணி நியூஸ் பாருப்பா, கன்ஃபார்ம் நியூஸ்ன்னு சொல்கிறாங்கன்னும் போது எங்கள் அம்மா அழறாங்க, எனக்கு அழுக வருது. எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் சித்திலாம் பேசியிருக்காங்க. நான் இவருக்கு ஃபோன் ட்ரை பண்ணுறேன், இவருக்கு போகவே இல்லை. அப்புறம் இவர் போயிட்டு அந்த ரத்தம் இருந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு. அதை நான் நியூஸில் பார்த்து தான் நான் மறுபடியும் இவருக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்பா அழாதப்பான்னு. கவிமா எனக்கு யாருமா இருக்கா இனிமே, நம்ம அண்ணன் போயிட்டாருமான்னு அப்படி கத்துறாரு. ஆம்ஸ்டாங் மேலே இவ்வளோ அன்பா இவ்வளோ உயிரோடு இருக்கீங்களே, ஆம்ஸ்டாங்கை சாச்சிட்டாங்க, ஆம்ஸ்டாங்கை கொன்னுட்டாங்கன்னு முதல்ல அந்த செய்தியை கேட்கும் பொழுது எப்படி இருந்தது? அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? 2 பேருக்குமே 6:50 எனக்கு கால் வருது. அண்ணாவை நல்லடக்கம் பண்ண டைம்லையும் சரி, அதுக்கப்புறமும் சரி, தினமும் அங்கே வர்றவங்களுக்கு சாப்பாடு அங்கே அரேஞ்ச் பண்ணி விட்டு போயிருக்காங்க அன்னி. ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு பிறகு அவருடைய மனைவி, அவருடைய குழந்தைங்களாம் போய் பார்த்தீங்களா? என்ன சொன்னாங்க? எப்படி இருக்காங்க? என்ன ஆறுதல் நாங்கள் சொல்ல முடியும்? போய் ஆறுதல் சொல்லலையா? 10 வருஷமா போய் பார்த்தோம், அவங்க முகத்தை எங்களால பார்க்க முடியல. நீங்க அமைதினா கலவரம்னு ஒண்ணு இருக்குது, போராட்டம்னு ஒண்ணு இருக்குது. சட்ட ரீதியா போராட்டம் தமிழ்நாடு முழுக்க இல்ல, டெல்லியில நடந்திருக்கு, பஞ்சாப்ல நடந்திருக்குது. பிஎஸ்பி கட்சியோட புதிய தலைவர் ஆனந்தன் அவங்க கிட்ட கேட்ட அதே கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன். ஆம்ஸ்டாங்கை கொன்னது யார்? கொன்றது ஒரு அப்பா அம்மா தான் வந்து தான் புள்ள வந்து பெரிய ஆள் ஆகணும், நல்ல நிலைமைக்கு நல்லா படிச்சுட்டு வரணும்னு நினைப்பாங்க. அந்த அப்பா அம்மா போல இந்த சமூகத்தில் இருக்கிற எல்லா எளிய மக்களையும் நல்ல நிலைமைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்ட்டு நினைச்சவர் தான். உங்களை தலைவனா உருவாக்குறதுக்கு எந்த கட்சியும் கிடையாது, ஆனா அது பிஎஸ்பி பொண்ணு. அதுதான் ஆம்ஸ்டாங் அண்ணன் பண்ணிட்டு இருந்தார். நீங்க தலைவர்களா நீங்க உருவாகணும்ட்டு. சப்போஸ் டைம் மிஷின் இருந்துச்சுன்னா மேபி நான் வந்து ரீவைண்ட் பண்ணி அந்த டைமுக்கோ அதுக்கு முன்னாடியோ போய் அண்ணனை எப்படியாவது எச்சரிக்கை பண்ணியோ இல்லை காப்பாற்றணும், அந்த மாதிரியெல்லாம் கூட என் மைண்டில் ஓடிட்டே இருந்திருக்கு. அவர் ஒயிட் ஷர்ட் போடுவார், அதில் கூட சொல்லியிருக்கேன். ஒயிட் ஷர்ட் போட்டிருப்பாரு, அந்த விழுந்துட்டு வெட்டுறாங்க. பாபா சாஹிப் அம்பேத்கர் வந்து 3 வேர்டுல வந்து ஒரு வாழ்க்கையா வாழ்ந்திருக்காரு. ஏன்னா எனக்கு வந்து புக்ஸ் கொடுத்துருக்காரு, அதை படிச்சுட்டு அதை விட்டு டிஸ்கஸ் பண்ணணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஜாதி வெறி கொலைகள் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுக்கும் வந்து சட்ட ரீதியா அண்ணன் வந்து சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். எவரெஸ்ட் ஷாஹி பிரியாணி மசாலா, டேஸ்ட்ல பெஸ்ட் எவரெஸ்ட். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். ஆம்ஸ்டாங்குடைய தம்பி மனைவியா, நண்பனுக்கு நண்பனா, ஒரு கட்சி நிர்வாகியா, ஆம்ஸ்டாங் இல்லாத இந்த வெற்றிடம் எப்படி இருக்கு? இவ்வளோ நாள் பேசிட்டு வந்த ஒரு ஆள் இப்போ திடீர்னு வந்து இல்லை. நாங்கள் எப்படி பார்த்துருக்கோம் அப்படின்னா, எங்களுக்கு ஒரு கைடன்ஸ். ஒரு பெரிய எந்த ஒரு விஷயம் எடுத்துகிட்டு வேணாலும் அவர்கிட்ட போகலாம். இப்போ யார்கிட்ட கேட்குறது? நாங்கள் யாரை நோக்கி இப்போ போகிறது, எப்படி சொல்கிறதுன்னு ஆக்சுவலாக தெரியல. வெற்றிடம் அப்படின்ற இடத்துல ஒரு தலைமை, அந்த இடத்துல வந்து அவர் இல்லை. நிறைய பிரச்சனைகள் அவரை நம்பி இருக்குது, நிறைய சொல்யூஷன் அவர் நமக்கு தருவார். ஏன்னா எனக்கு வந்து புக்ஸ் கொடுத்துருக்காரு, அதை படிச்சுட்டு அதை அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன்.
அந்த இடத்துல அவர் இல்லை. இப்போ நான் யார்கிட்ட போய் எனக்குள்ளேயே தான் அது என்னன்னா நாங்கள் எங்களுக்குள்ளேயே முழுங்கிட்டு இங்கேயே தேங்குற மாதிரி ஆயிடுது. அந்த வெற்றிடம் எங்களுக்கு நாங்கள் தேங்கி போற மாதிரி ஆயிடுது. வெற்றிடம் வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து ஒரு அண்ணன், அப்பா, ஃப்ரெண்டு இதெல்லாம் சேர்ந்த ஒரு தலைவன் இழந்தது தான் பெரிய வெற்றிடம். எங்களுக்கு பெரிய வழிகாட்டி, அரசியல் வழிகாட்டி, ஒரு சமூகத்தில் ஒரு தலைவனாக, ஒரு லீடராக நம்ம எப்படி வாழணுன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக எங்களை வழி நடத்தினவர். அந்த வெற்றிடம் இருக்குது. சமுதாயத்துக்கு பெரிய வெற்றிடம் இருக்குது. அண்ணன் வந்து அதிகமாக ஜாதி வெறி கொலைகள் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுக்கும் வந்து சட்ட ரீதியாக அண்ணன் வந்து நீதி வாங்கி கொடுத்துருக்கிறார். அந்த ஸ்பேஸ் பெரிய ஸ்பேஸ். அது அவரை தாண்டி யாரும் நிரப்ப முடியாத ஒரு ஸ்பேஸ் அது. அந்த வெற்றிடம் மிகப்பெரிய வெற்றிடம். அதுக்கப்புறமா அரசியல் ஆசான் அவர், ஒரு எஜுகேட் பண்ணுறார். பாபா சாஹிப் அம்பேத்கர் வந்து 3 வேர்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவார். எஜுகேட், அஜிடேட், ஆர்கனைஸ். இந்த 3 வேர்டு தான் அவர் வாழ்க்கையாக வாழ்ந்திருக்கார். ஃபஸ்ட்டு வந்து எஜுகேட் பண்ணுவார். எளிய மக்கள்கிட்ட அரசியல் சொல்லி கொடுப்பார். அரசியல் ரீதியாக அரசியல் தலைவர்களாக மாற்றுவாங்க. இப்போது எலெக்ஷன் வருதுன்னா ஓட்டு கேட்க எல்லா அரசியல் கட்சியும் வருவாங்க. ஆனால் என்ன அரசியலில் தயார்படுத்துக்க யாரும் வர மாட்டாங்க. எளிய மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிறதுக்கு அண்ணா, தாயே, சகோதரா அப்படின்ட்டு தோளில் கை போடுவாங்க, சாலை போடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் அவனை அரசியல் படுத்த மாட்டாங்க, அரசியல் தலைவராக உருவாக்க மாட்டாங்க. அதுதான் அரசியல் தலைவருக்கான பண்பு. அந்த பண்பு தான் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன். எளிய மக்களை ஒரு லீடராக மாத்துறது தான் என்னுடைய அண்ணன். எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமா இருந்ததுன்னா, பொதுவாக ஒரு அம்மா தான் தன்னுடைய பசங்களை என்னோட குழந்தைம்பாங்க. அம்மாவுக்கு அடுத்து அக்கா அந்த ஸ்தானத்தை ஏற்றுப்பாங்க. ஆனால் உங்களுக்கு ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் தான் அவங்க 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. நான் ஒரு குழந்தைய பார்த்தேன், என் குழந்தைய பார்த்தேன் அப்படின்னு ஒரு இது சொன்னீங்களே, எப்படி அப்படி ஒரு எமோஷனல் கனெக்டட்? ஃபஸ்ட்டு அவரோட ஃபேஸ் சொல்லணும். அவர் பார்த்த அவர் சிரிப்பு வந்து ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்கும். நம்ம என்ன மைண்ட் செட்டில் போயிருக்கோம், நம்ம ஒரு பிரச்சனைன்னு போகிறோமோ இல்லை சந்தோஷமாக போனோமோ, அவரை பார்த்தா அவர்கிட்ட இருக்க அந்த பாசிட்டிவ், அந்த சிரிப்பு வந்து நமக்கு என்ன ஆகும்னா நம்ம பூஸ்டப் பண்ணும். இப்போ நமக்கு எவ்வளோ கவலை இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கனால, நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருந்ததுன்னா அந்த குழந்தை சிரிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை பார்த்து நம்ம கவலையெல்லாம் மறந்துடுவோம். அந்த வகையில் அண்ணாவோட அந்த பாசிட்டிவிட்டியும் அவரோட சிரிப்பு, அந்த அணுகுமுறை எப்படின்னா, என்ன பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கனெக்ட் ஆகுறோம் பார்த்தீங்களா, நமக்கு அந்த ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. அண்ணா வந்து அவரோட முதல்ல சிரிப்பு தான். அந்த வீடியோவில் பார்க்கும்போது அவர் அந்த துடிக்கிறது வந்து, இப்போ என் குழந்தை விழுவுதும் போது எப்படி விழுன்னு எனக்கு தெரியும். ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் அந்த வெட்டு காயத்தோட துடிச்சதெல்லாம் அந்த வீடியோலாம் பார்த்தீங்களா? அது ஒரு கார்னரில் இருந்தது. எப்படின்னா அந்த ஒன்றா பாயிண்ட் பண்ணுறாங்க, இவங்க வராங்க எப்படி வராங்கன்னு. அது வரைக்குமே அங்கே உட்காந்துட்டு இருக்காரு, ஒன்றுமே தெரியாமல் உட்காந்துட்டு இருக்காரு. இவங்க தான் நமக்கு எமன் அப்படின்னு தெரியாத அளவுக்கு உட்காந்துட்டு இருக்காரு. பாயிண்ட் பண்ணுறாங்க, ஏதோ வந்து கூப்பிடுறாங்க, ஜெய்பீம்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அண்ணா போறாரு. வீடியோ பார்க்கும் போதே இவங்க வந்து அங்கே கிராஸ் பண்ணுறாங்க. நானும் ஒய்ஃப் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வீடியோவில் இவங்க சொல்கிறாங்க, அண்ணா கிராஸ் பண்ணுறாங்கண்ணா, பாருனான்ட்டு. இறந்ததுக்கு அப்புறம் ஓகே அண்ணா அந்த வீடியோவை பார்த்துட்டு வீடியோ கிட்டே பேசுகிறா, அண்ணா கிராஸ் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் பாருண்ணா அப்படின்ற. அந்த அளவுக்கு அண்ணன் மேலே ரொம்ப உயிராக இருந்துட்டோம். ஒரு மூடத்தனமாக இருக்கலாம். சப்போஸ் டைம் மிஷின் இருந்துச்சுன்னா மேபி நான் வந்து ரிவைண்ட் பண்ணி அந்த டைமுக்கோ அதுக்கு முன்னாடியோ போய் அண்ணனை எப்படியாவது எச்சரிக்கை பண்ணியோ இல்லை காப்பாற்றணும், அந்த மாதிரியெல்லாம் கூட என் மைண்டில் ஓடிட்டே இருந்திருக்கு. அவர் ஒயிட் ஷர்ட் போடுவார், அதில் கூட சொல்லியிருக்கேன். ஒயிட் ஷர்ட் போட்டிருப்பாரு, அந்த விழுந்துட்டு வெட்டுறாங்க, அந்த ஷர்ட் கலரே தெரியல, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. நிறைய டிஃபென்ஸ் ஊன்ஸ் பார்த்தேன் நான். இவங்க வெட்டுறவங்களுக்கும் வந்து சுத்தமாக மனசாட்சிங்கிறதே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நான் காய்கறி கட் பண்ணும்போது தெரியாமல் பண்ணாலே அவ்வளோ வலிக்குது, எரியுது. அவர் எப்படி அதை தாங்கி இருப்பாருன்னு யோசிச்சு கூட பார்க்க முடியல. அது என்னமோ நான் எனக்கு பட்ட வெட்டு காயங்கள் மாதிரி எனக்கு அப்படியே எனக்கே பட்ட மாதிரி ஆயிடுச்சு. நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க, அவர் வெட்டும் பொழுது அந்த இடத்துல நான் இருந்தேன்னா அவர் மேலே சாஞ்சி அவர் மேலே படுத்து அந்த வெட்டெல்லாம் நான் வாங்கியிருப்பேன். நான் சொன்னது வெளியே தெரிஞ்சுது. ஏன்னா என்ன மாதிரி நிறைய இளைஞர்கள் சொல்லிட்டாங்க, அந்த இடத்துல நான் இருந்தேன்னா ஒவ்வொருத்தருடைய மனநிலை வெளிப்பட்டது. அந்த இடத்துல நான் இருந்தேன்னா எங்கள் அண்ணா நான் விட்டுருக்க மாட்டேன், அந்த இடத்துல நான் இருக்கக்கூடாதான்ட்டு என்ன மாதிரி பல இளைஞர்கள் வந்து சொல்லியிருக்கு. இது என்ன மாதிரியான மனநிலை, என்ன மாதிரியான அன்பு? அவர் உயிரோட இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட தேவை.
இது போக வேண்டிய உயிர் கிடையாது. அதுவும் இந்த மாதிரி சதியினால போக வேண்டிய உயிர் கிடையாது. இந்த சமூகத்துக்கு அவருடைய பணி வந்து ரொம்ப தேவைப்படும். அப்படி என்ன இந்த சமூகத்துக்கு பண்ணிட்டாரு? இந்த சமூகத்தை எஜுகேட் பண்றதுக்கு ஆள் கிடையாதுங்க, அரசியல் படுத்துறதுக்கு ஆள் கிடையாது. நீங்க வந்து எந்த ஒரு கட்சியில சேரலாம், நீங்க வந்து ஒரு போஸ்ட் ஓட்டலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனா உங்களை தலைவனா உருவாக்குறதுக்கு எந்த கட்சியும் கிடையாது. ஆனா அது பிஎஸ்பி பண்ணும். அதுதான் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் பண்ணிட்டு இருந்தார். இங்க தலைவர்களா நீங்க உருவாகணும்ட்டு எஜுகேட் பண்ணிட்டே இருந்தார். கல்வியோட விஷயம், இந்தியன் கான்ஸ்டியூஷன் பத்தி, எங்களுக்கு ஆர்டிகல் பத்தி, ஒவ்வொரு ஆர்டிகலை பத்தி சொல்லுவார். பார்லிமெண்ட்ல நீங்க என்ன பேசணும், சட்டசபையில நீங்க என்ன பேசணும், ஒரு மாநகராட்சி உறுப்பினர்கள்னா என்ன பேசணும், இதெல்லாம் கான்ஸ்டியூஷன்ல என்ன இருக்குது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன, சம உரிமைகள், சுதந்திரம், எஜுகேஷன் பத்தி என்ன இருக்குது, ஆர்டிகல் 21A என்ன சொல்லுது, எஜுகேஷன், ரைட் டு எஜுகேஷன் என்ன சொல்லுது, ஆர்டிகல் 41A வேலை வாய்ப்பை பத்தி என்ன சொல்லுது. இதெல்லாம் ஒரு சாதாரண மக்களுக்கு இவ்வளவு பெரிய பொக்கிஷமான ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை எஜுகேட் பண்ணாரு, அரசியல்படுத்துறாரு, தலைவரா உருவாக்குறாரு. ஒரு அப்பா அம்மா தான் வந்து தாம் புள்ள வந்து பெரிய ஆள் ஆகணும், நல்ல நிலைமைக்கு நல்லா படிச்சுட்டு வரணும்னு நினைப்பாங்க. அந்த அப்பா அம்மா போல இந்த சமூகத்துல இருக்கிற எல்லா எளிய மக்களையும் நல்ல நிலைமைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்ட்டு நினைச்சவர் தான் எங்க அண்ணா ஆம்ஸ்ட்ராங். அந்த பணி எல்லாருமே செஞ்சிட முடியாது. தான் குடும்பத்தை விட்டு எந்நேரமும் இந்த சமூக சிந்தனை, இந்த சமூகத்துக்கு நடக்கிற பிரச்சனைக்கு அவங்களுக்கு சட்ட ரீதியா பெற்றுத்தரது, இடஒதுக்கீடு மூலமா என்னென்ன நம்மளுக்கு பெற வேண்டியது இருக்குது, கை நழுவி போனதெல்லாம் என்னென்ன இருக்குது, ஒரு சமுதாயத்துல நல்ல அந்தஸ்தோட எளிய மக்கள் வாழ்வதற்கான எல்லா தகுதியும் கொடுக்கறதுக்கான அறிவு, நாலேஜபிள் பர்சனா அண்ணன் இருந்தார். பிஎஸ்பி கட்சியோட புதிய தலைவர் ஆனந்தன் அவங்க கிட்ட கேட்ட அதே கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன். ஆம்ஸ்ட்ராங்கை கொன்னது யார்? கொன்றது சனாதனம், வர்ணாசிரமம். அதாவது ஒரு சமுதாயத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு தலைவர் உருவாக்கக்கூடாது. அடிப்படையில இவன் இந்த வேலையிலேயே இருக்கணும், அடிப்படையில இவன் இந்த கீழ் மட்டத்துல தான் இருக்கணும், இவன் எந்த காலத்திலயும் உயர்ந்து ஒரு தலைவனா ஆகக்கூடாது, இந்த சமுதாயத்திலிருந்து ஒரு லீடர் உருவாக்கக்கூடாது. இது வந்து முழுக்க ஒரு அரசியல் கொலை தான் அப்படின்றது. இது அரசியல் படுகொலை தானா? அரசியல் படுகொலை தான். சிபிஐ விசாரணைக்கு கொண்டு வரணும்ட்டு எங்க பெகஞ்சி மாயாவதியும் வலியுறுத்தினாங்க. இப்போ எங்க மாநில தலைவர் ஆனந்தனாவும் வலியுறுத்திருக்காங்க. புயலுக்கு பின் அமைதிங்கிற மாதிரி ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுடைய இந்த கொடூரமான கொலைக்கு பின்னாடி ஒட்டுமொத்த பிஎஸ்பி கட்சியும் அமைதியா இருக்கு. என்ன காரணம்? பிஎஸ்பி கட்சி அமைதியா இல்லை. இப்போ அண்ணன் கட்சி தொண்டர்கள் அல்லது ஆம்ஸ்ட்ராங்கு பிடித்த இந்த ஆயிரக்கணக்கு, நீங்க அது அமைதினா நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? எந்த ஒரு குரலுமே வெளியில இருந்து உள்ளது வருது, கலவரம் தான் இல்ல. நீங்க அமைதினா கலவரம்னு ஒண்ணு இருக்குது, போராட்டம்னு ஒண்ணு இருக்குது. சட்ட ரீதியா போராட்டம் தமிழ்நாடு முழுக்க இல்ல, டெல்லியில நடந்திருக்கு, பஞ்சாப்ல நடந்திருக்குது, சவுத் ஆப்பிரிக்கால நடந்திருக்குது. சட்ட ரீதியா அனுமதி பெற்று ஒவ்வொரு தெருக்களையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சட்ட ரீதியா அமைதியான முறையில போராட்டம் பண்றாங்க. இது வந்து ஒழுக்கம். இந்த பௌத்த நெறி தான் வந்து பிஎஸ்பி, இந்த பௌத்த நெறி தான் ஆம்ஸ்ட்ராங் என்ன சொன்னார். ஒழுக்கமா சட்ட ரீதியா எல்லாத்தையுமே போராடி சட்ட ரீதியா நம்ம பெற வேண்டும் அப்படின்றது ஆம்ஸ்ட்ராங்கனுடைய இது. அண்ணன் இறந்தாரு. அண்ணன் இறந்ததுக்கு ஒரு கடை, ஒரு பாட்டில் சின்னது கூட ஒடியில. அங்கேருந்து ஜிஹெச்லேருந்து நாங்கள் வரோம். 3 நாள் அண்ணன் உடல் பக்கத்தில் தான் இருந்தோம். எந்த ஒரு அசம்பாவிதம் கூட நடக்கல. அப்போ எவ்வளோ ஒழுக்கமாக எங்களை வழி நடத்திருப்பாரு. சில பேர் ரவுடிங்கிற மாதிரியான சில விஷயங்களை சொல்லும் பொழுது இந்த இடத்துல ஒரு பால்டர் கூட உடையல, அப்புறம் எப்படி இது ரவுடிங்கிற வந்து எல்லா இடத்துலயுமே நாங்க சொல்லிட்டு இருக்கோம், இது வந்து அடையாள திணிப்பு, எங்களோட அடையாளம்ங்கிறதே வேற. அது நாங்க எங்க அண்ணாவும் எடுத்துக்காட்டா வாழ்ந்துட்டு போயிட்டாரு, நாங்க அவர் வழியிலயும் போயிட்டு இருக்கோம். இப்ப இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ப்ரூஃபா தெரியலையா? பாபா சாஹிப் அம்பேத்கர் சில பேர் வந்து ஜாதி தலைவரா பாக்குறாங்களா இல்லையான்னு பாக்குறாங்க. ஏன் கூண்டு போட்டு அடிச்சிருக்கிறாங்க? சமூக விரோதிகள் இருக்கிறாங்க. சமூக பணி செய்யறவங்க சமூக விரோதின்னு இருக்கிறாங்க. எப்பவுமே சமூக பணி செய்யறவங்களுக்கு சமூக விரோதி ஏதாவது ஒரு அடையாள திணிப்பு கொடுப்பாங்க, இவங்களை சிறுமைப்படுத்த பார்ப்பாங்க, இவங்களை ரவுடின்னு சொல்லுவாங்க, இவங்க அழுக்கானவங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சொல்றது தான் இந்த சமூக விரோதிகளோட வேலை. இப்போ அண்ணன் ரவுடின்னு நீங்க சொல்றீங்கன்னா, தமிழக அரசு இவர் எந்த ஒரு குற்றமற்றவர், இவர் மேல எந்த வழக்கம் இல்லை, இவருக்கு வந்து சமூக பணி செய்யறாரு, இவருக்கு தமிழக அரசு வந்து அனுமதியோட ஒரு துப்பாக்கி வந்து தமிழக அரசு கொடுக்குது. இப்ப ரவுடினா கொடுத்துருவாங்களா? எந்த ஒரு ரவுடிக்கு வந்து தமிழக அரசு இல்ல லைசன்ஸோட உங்களுக்கு துப்பாக்கி கொடுத்துரும்? சமூக பணி செய்கிறவங்களுக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்குது. ஜாதிய மனநிலை கொண்டவர்கள் மிகப்பெரிய வெறியோடு காத்து நிற்கிறாங்க. இந்த சமூகம் மேல வந்துடக்கூடாது, இப்படி ஒரு சமத்துவம் வந்துடக்கூடாது, இப்படி ஒரு ஈக்குவாலிட்டி வந்துடக்கூடாது, இவங்களுக்குள்ள எந்த ஒரு பிணைப்பு வந்துடக்கூடாது. இவங்க அரசியல் அதிகாரத்தை சுயமா போயிட்டு
பெற்றுக்கூடாது. சுயமா இவங்க கீழே ஆர்கனைஸ் ஆகிட்டு எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு முதலமைச்சராவோ ஒரு பிரதமராவோ இவங்க ஆகக்கூடாது. இவங்க கடைசி வரையும் இவங்கெல்லாம் வந்து ரவுடிங்க, இவங்க குற்றம் செய்கிறவர்கள், இவங்கெல்லாம் அழுக்கானவர்கள் அப்படின்னு அடையாள திணிப்பு பண்ணிட்டே இருப்பாங்க. சமூக விரோதிகள் தான் ஆம்ஸ்டாங்கை படுகொலை பண்ணியிருக்காங்களா? சமூக விரோதிகளை நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு குழந்தைய அபியூஸ் பண்றோம் சமூக விரோதி தான். சமூகத்துக்கு சமூகம் என்று சொசைட்டி, இந்த சொசைட்டில அமைதியை சீர்குலைக்கிறதுக்கு, இந்த சொசைட்டியை ஏற்றத்தாழ்வு எப்பவுமே இருக்கணும், ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷன் கீழே இருக்கணும், எங்க இடத்துக்கு அவன் வந்துடக்கூடாது, நாங்க இருக்கிற பதவிக்கு அவங்க வந்துடக்கூடாது நினைக்கிறவங்க சமூக விரோதி தான். அந்த மனநிலை, ஜாதிய மனநிலை கொண்டு எந்த உயிரையும் கொல்றவங்க வந்து சமூக விரோதி தானே. ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு பிறகு அவருடைய மனைவி அவருடைய குழந்தைங்களாம் போய் பார்த்தீங்களா? என்ன சொன்னாங்க? எப்படி இருக்காங்க? என்ன ஆறுதல் நாங்க சொல்ல முடியும்? போய் ஆறுதல் சொல்லலையா? 10 வருஷமா போய் பார்த்தோம். அவங்க முகத்தை எங்களால பார்க்க முடியல. ஏன்னா அவங்க கொடுத்துருக்க விலை வந்து அவ்வளோ சின்ன விலை இல்லை, அது ஒரு விலை மதிப்பற்றது. இழந்திருக்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து தான் இதில் இழப்பை சந்திச்சிருக்கோம். அப்படி பண்ணும்போது நாங்கள் ஃபஸ்ட்டு ஆறுதல் அடையவே இல்லை. எங்களுக்குமே அந்த இழப்போட தாக்கம் வந்து ரொம்ப பெருசாக அந்த வார்த்தையால் சொல்ல முடியாது. இப்போதான் இன்னும் 1 மந்த் கூட ஆகலை. ஆனாலும் எங்களுக்கு தினம் தினம் வந்து நியூஸ் வர்றதுனால அப்படின்னு இல்லை, இயற்கையாகவே அவர் வந்து இவ்வளோ நாளில் ஒரு வீக்லி 2 டைம்ஸ் அந்த மாதிரி பேசுறது, அவரை பற்றி கொண்டு போகிறது அந்த மாதிரி இருந்தது. இப்போ நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் சாப்பிடும்போது எப்படினாலுமே வந்து அண்ணாவோட நினைப்பு வந்துடுது. கூடவே இருந்திருக்காங்க, அவங்க லவ் பண்ணியிருக்காங்க, வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணி நிறைய தியாகம். அண்ணாவுக்கு வந்து பக்கபலமே அண்ணி தான் என்னோட சைட்லேருந்து. அதை தாண்டி அந்த குழந்தை முகம் பார்க்குறோம் பார்த்தீங்களா? ஏன்னா நான் ஒரு குழந்தை வச்சுருக்கேன். இப்போ நாளைக்கு ஒரு பெற்றவங்கள ஒருத்தர் இல்லைங்கும்போது அந்த சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறவங்களோட வலி எனக்கு தெரியும். ஏன்னா எங்கள் அம்மா எங்களை அப்படி வளர்த்தாங்க. எனக்கு அப்பா இல்லை, சின்ன வயசுலேருந்து படிக்க வைக்கிறதுலேருந்து பெரிய எதிர்ப்பு. இப்போ அந்த குழந்தைக்கு அப்பாங்கிற பாசத்தை துண்டிச்சிருக்காங்க. அவரை வந்து கொலை பண்ணலை, அதே மாதிரி எங்களுக்கு அவரோட கைடன்ஸை துண்டிச்சிருக்காங்க. இப்போ வந்து அவர் அரசியல் அதிகாரத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அவர் ஒரு டிஃப்ரெண்ட்ன்றதை விட ஆக்சுவலான பாதையில தான் கூட்டு போறாரு. இதுக்கு அண்ணியோட சப்போர்ட்டும் நல்லா இருக்கு. அவங்களும் வந்து சும்மா ஹோம் மேக்கர் அப்படிலாம் கிடையாது. அவங்களும் BABL முடிச்சவங்க. எல்லாமே வந்து அண்ணன் கலந்துப்பாங்க. அவ்வளோ எல்லாமே வந்து அவங்க சுற்றி நாலேஜபிள் பர்சனாக தான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்களை உருவாக்கவும் செய்கிறாங்க. இது வந்து அன்னைக்கு வீட்டுக்கு போயிருந்தோம், 11th டே அன்னைக்கு போல் போயிருந்தோம். அப்போ கூட அவங்கள பார்க்க முடியாமல் அவங்க கால்கிட்டே நான் முட்டி போட்டு உக்காந்துக்கிட்டேன். என்னால் அவங்க இப்படி நிமிர்ந்து அவங்க கண்ணை நேராக பார்க்க முடியல. நம்ம சொல்கிற ஆறுதல் அவங்களுக்கு ஆறுதலாக இருக்குமா? ஃபஸ்ட்டு கண்டிப்பாக கிடையாது. இப்போ ஒரு நார்மலாக ஒருத்தங்க வந்து கணவனை இழந்துட்டாங்க அப்படின்னா அந்த உடலோட கட்டி பிடிச்சி அழுவுறது இருக்கும். அவங்களோட எல்லா விதமான எமோஷன்ஸும் அப்போ வெளிப்படுத்துவாங்க. இங்கே தொண்டர்கள் இருக்காங்க, இங்கே இருக்காங்க, அங்கே போஸ்ட்மார்ட்டம் போகுது. அண்ணி பார்க்கறதுக்கே அவ்வளோ நேரம் ஆகுது, அவ்வளோ டைம் எடுக்குது. எவ்வளோ துடிச்சிருப்பாங்க அந்த டைமில். ஐயோ இப்போ வரேன்னு சொல்லிட்டு போனவர் வரலையே என்ன வீட்டுக்கு, அதுவே பாதி அவங்க உயிர். அவங்க வந்து உடம்பு மட்டும்தான் இங்கே இருக்குது, சுற்றி அண்ணனை பற்றின நினப்பு மட்டும்தான் இருக்குது அவங்களுக்கு. அதுவும் இல்லாமல் கண்ணு முன்னாடி இன்னொரு அவங்களோட பொறுப்பு இருக்குது, அதாவது குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்காகவும் அது சிரிக்குது அப்படிங்கும்போது அம்மா உம்முன்னு இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு சின்ன சிரிப்பு கொடுக்கணும். அவங்களோட மனவேதனை, அந்த போராட்டத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த நிலைமையில இருக்கிறவங்களாலையும் புரிஞ்சுக்க முடியும், ஒரு குழந்தைக்கு அம்மாவா இருக்கிறவங்களாலையும் புரிஞ்சுக்க முடியும். அது வந்து ஈடு செய்ய முடியாது. அவங்களுக்கு ஆறுதல் வந்து எங்களால கொடுக்கவே முடியல. அதுதான் உண்மை. எவ்வளோ பேர் போய் பார்த்தாலுமே எங்களுக்கு இவ்வளோ பண்ணிட்டாரே, எங்களுக்கு இவ்வளோ இப்படி பண்ணாரே அப்படின்னு நாங்கள் சொன்னாலும் என்னதான் அவங்களுக்கு அது ஆறுதல் படுத்தும்? ஒண்ணுமே கிடையாது. ஆனா அண்ணனோட இந்த கொலைக்கு நீதி கொடுக்கறது மூலம் ஓரளவுக்கு அவங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும்னு நான் நம்புறேன். அந்த 16வது நாள் அன்னைக்கு பார்க்கும் பொழுது பயங்கரமா குலுங்கி அவங்க அழுதாங்க. நீங்க 11வது நாள் போய் பார்த்தீங்க, ஓரளவுக்கு அது கொஞ்சம் இயல்புக்கு வந்திருக்காங்களா பொற்கொடி ஆம்ஸ்டாங்? இயல்பு நிலைன்னு இன்னுமே யாருமே வரலைங்க. அவங்கன்னு இல்லை, யாருமே வரல. அண்ணி முக்கியமா வரல. அதுக்கு அடுத்து அண்ணன் விட்டுட்டு போன பணி கால அந்த நிர்பந்தத்துக்காக இந்த கட்சியோட கூட்டமைப்பு அந்த பேசுறதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் நிர்பந்தம் தான். இருந்தாலும் அதுலயும் அவங்க பங்கெடுத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் பொறுப்பு இருக்கு இதுல. அதனால இங்க பொத்தூர்லயும் புண்ணியானுமோதனான்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி நடத்தினாங்க, இசை அஞ்சலி நடத்தினாங்க. இதுல என்ன சிறப்புனா, ஒரு இறப்பு, மனுஷன் இறந்துருக்கான்,
அந்த இறப்புல இப்ப கூட வர்றவங்க வந்து வெறும் வயிறோட போகக்கூடாதுன்றது அண்ணனோடது எப்பவுமே. அவங்கள அண்ணாவை நல்லடக்கம் பண்ண டைம்லயும் சரி, அதுக்கப்புறமும் சரி, தினமும் அங்க வர்றவங்களுக்கு சாப்பாடு அங்க அரேஞ்ச் பண்ணி விட்டு போயிருக்காங்க அண்ணி. அது அவங்களுக்கு தேவையில்லை, யார் வேணாலும் வந்துட்டு போகலாம், நீங்க பலனடைஞ்சவங்கன்னா அவங்க அடுத்த வேலையை பார்க்க போயிருக்கலாம். ஆனா வர்றவங்களுக்கு எல்லாமே அன்னைக்கு மதியம் யார் வராங்களோ வரலையோ ஏதோ ஒண்ணு சாப்பாடு இருந்துட்டே இருக்கும். ஏன்னா நீங்க எவ்வளவு தூரத்துல இருந்து வரீங்களோ, ஏதோ ஒரு நன்றி உணர்ச்சியோட வரீங்க, ஏதோ ஒரு அன்புனால வரீங்க. அவங்க வீட்டுக்கு போனாலும் சரி, நாங்க அண்ணி தைரியமா இருங்கன்னு சொல்றப்போ சாப்பிட்டு போமா, எனக்கு கிடைச்ச பதில் தான். படத்திறப்பு நிகழ்ச்சியிலையும் பார்த்திருப்பீங்க. அப்ப வந்து அண்ணாவோட ஸ்பீச் போட்டாங்க. எங்க எல்லாருக்குமே ஒரு சமயம் அண்ணன் உயிரோட வந்து நின்னுட்டாங்க, அண்ணன் தான் பேசுறாங்கன்னே நாங்க எல்லாருமே நம்பிதான் அதை உட்காந்து பாக்குறோம். அண்ணன் எங்கேயுமே போல, இங்கதான் இருக்கிறாரு, எங்க கூட தான் இருக்காரு. அவர் சொல்ற இப்ப எல்லா ஸ்பீச்சும் திருப்பி திருப்பி கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு டைம் கேட்கும்போது ஒரு தெளிவு எங்களுக்கு கிடைக்குது. அதனால அண்ணன் எங்கேயுமே போல. எங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கேட்ட அந்த வெற்றிடம் வந்து எங்களால கண்டிப்பா அவர் மாதிரி நாங்க மாறுறதுனால அதை நிரப்ப முடியும் அப்படின்னு நம்புறேன். ஆம்ஸ்டாங் மேல இவ்வளோ அன்பா இவ்வளோ உயிரோட இருக்கீங்களே, ஆம்ஸ்டாங்கை சாச்சிட்டாங்க, ஆம்ஸ்டாங்கை கொன்னுட்டாங்கன்னு முதல்ல அந்த செய்தியை கேட்கும் பொழுது எப்படி இருந்தது? அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது ரெண்டு பேருக்குமே? 6:50 எனக்கு கால் வருது, கால் பண்ணுறாங்க. அப்போது ஒய்ஃப் கிட்ட சொன்னேன். நான் ஃபஸ்ட்டு நம்பலை. அண்ணன் கூட இருக்கிற பொறுப்பாளர்கள்லாம், அண்ணன் கூட பிஏ இருக்கலாம், உடனே கால் பண்ணி பேசினேன். பிஸின்னு வந்தது. அப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணல, அண்ணன் உயிருக்கு எந்த ஆபத்தில் இந்த மாதிரி அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உடனே ஒய்ஃப் கிட்ட சொன்னேன், சரி நீங்கள் யாரும் ஃபோன் எடுக்கலாம் பரவாயில்ல, நீங்கள் நேராக ஸ்பாட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே வண்டி எடுத்துகிட்டு ஃப்ரெண்டு இன்பு கூப்பிட்டுட்டு நேராக போயிட்டோம். போகிற வழியிலேயே எல்லா மீடியாவில் இருந்து ஃபோன் வந்துடுச்சு எனக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே இருக்கிறவங்களாம் ஃபோன் பண்ணி, இல்லை நியூஸ் கன்ஃபார்மு, அண்ணன் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு, இங்கே ஆவடி தாண்டி ஆயப்பாக்கம் கிட்ட போகிறோம், அண்ணன் இறந்துட்டான்னு சொல்கிறாங்க. அவங்க ஒரு அந்த 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 நிமிஷம் என் வாழ்க்கையில் எங்கள் அப்பா இறந்து எப்படி நான் அழுதுனோ அதை விட அதிகமாக எங்கள் அண்ணன் இறந்தது நான் அழுதுட்டேன். உடம்பே ஃபர்ஸ்ட் எங்களுக்குலாம் நடுங்கி போச்சு. நம்ம இங்கேதான் இருப்போம், ஆனா நம்மளோட எண்ணங்கள் எதுவுமே இருக்காது. ஒரு ஷாக்கு தெரியுங்களா, அப்படியே உடம்பு கை கால்லாம் நடுங்குது. ஃபர்ஸ்ட் விஷயம் அவர் உயிர் போயிடுச்சு, யார் இருக்காங்க இனிமே நமக்கு அப்படின்ற ஒரு கவலை ரொம்ப வந்துடுச்சு. தொண்டை அடைக்குது. ஆனா அழுக வந்து எங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. எத்தனை நாள் ஆனாலும் அவர் இறந்து அந்த செய்தி கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு அழுக வந்துருச்சு. ஏன்னா தாக்குதல் நடத்திருக்காங்கன்னு. ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன கேள்வி வந்ததுன்னா, இவர் ஏன் வந்து கொலை பண்ண முயற்சி பண்ண, அப்படி என்ன பண்ணிட்டாரு, நல்லது தானே பண்றாரு. என்னோட மென்டாலிட்டி அவ்வளவுதான். எங்க அம்மா வந்து ஃபோன் பண்ணி நியூஸ் பாருப்பா கன்ஃபார்ம் நியூஸ்ன்னு சொல்றாங்கன்னும் போது எங்க அம்மா அழறாங்க, எனக்கு அழுக வருது. எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி எங்க சித்திலாம் பேசியிருக்காங்க. நான் இவருக்கு ஃபோன் ட்ரை பண்றேன், இவருக்கு போகவே இல்லை. அப்புறம் இவர் போயிட்டு அந்த ரத்தம் இருந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதை நான் நியூஸ்ல பார்த்துதான் நான் மறுபடியும் இவருக்கு ஃபோன் பண்ணிட்டே இருந்தேன். அப்பா அழாதப்பான்னு. கவிமா எனக்கு யாருமா இருக்கா இனிமே, நம்ம அண்ணன் போயிட்டாருமான்னு அப்படி கத்துறாரு. அது இவரு அழுவுறதும் கேட்டு இன்னுமே என்ன குழந்தைய தூங்க வைக்கணும், அவனுக்கு உடம்பு சரியில்லை, அதான் அந்த குழந்தையும் பார்த்துக்கணும், இந்த நம்மளோட உண்மையான அழுகையும் கொண்டு வர முடியல. அப்படிங்கும்போது ரொம்ப போராட்டமா இருந்தது. அந்த எமோஷனலா அதுக்குள்ள விழுந்தது. நமக்கு எல்லாத்தையுமே இழந்துட்ட மாதிரி ஒரு ஃபீலுங்க. ஏதோ நல்லா ஒரு லைஃப் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு, சடனா எல்லாமே பாதாளத்துல போயிட்ட மாதிரி. அதான் அதுக்கு ஈடே என்ன இல்லை, நம்ம திருப்பி மேல வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. ஆம்ஸ்டாங் எந்த இடத்துல வெட்டி சரிச்சாங்களோ அந்த இடத்துக்கே போயிட்டீங்களா? அந்த ரத்தம் எங்கே கொட்டி கிடக்குதோ அங்கே உட்காந்து பேசினீங்களா? இதுதான் நான் ஃபர்ஸ்ட் அப்போலோ போயிட்டேன். அப்போலோ போனோம். அப்போலோ கிட்ட போகும்போது அண்ணனுடைய உடல் வந்து போயிடுச்சு. பார்த்துட்டீங்களா ஆம்ஸ்டாங் அப்பா? நான் கிட்ட அப்போ உயிர் இல்லை இறந்துட்டாங்க. அப்பவே இறந்துட்டாங்க. நான் இங்கிருந்து பாதி வழியிலே இறந்துட்டாங்கன்றது நியூஸ் கன்ஃபார்ம். அப்படின்னா ஆம்புலன்ஸ்ல ஏத்தும் போதெல்லாம் உயிர் இருந்ததா? ஏதோ கொஞ்சம் முனகுனாருன்னு மட்டும் சொன்னாங்க. முனகுனாங்க எதை தெரியுமா? அப்ப யாராவது கூட இருந்தவங்க எதை பேசினாங்களா? அவரோட அண்ணா தான் இருந்தாரு, தம்பி ஏதோ முனகுறான் ஊன்னு சொல்றான் அப்படிங்கறது மட்டும் தான் சொன்னாங்க. ஏன்னா அந்த வெட்டுகள் வந்து ரொம்ப கொடூரமா இருந்ததுங்க. தலை ஃபுல்லா
அப்படியே கொத்தி இருக்கிறாங்க. சிசிடிவியில் பார்க்கும்போது இந்த ஏதோ ஒரு பெரிய கல் உடைப்பாங்க, அந்த மாதிரிலாம் ஓங்கி பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ஓங்கி அந்த வெட்டுறாங்க. அந்த கால் சதை அப்படியே பிச்சுட்டு போயிடுச்சு. கால் அந்த கணுக்கால் சொல்லுவாங்கல்ல, ஆமா, அந்த இடம் வந்து இப்போ இங்க இந்த இடம் சதை இருக்குன்னா வெட்டுல இப்படி ஃபுல்லாவே பிச்சுட்டு போயிடுச்சு. அந்த கை ஊண்ட் அந்த இந்த டிஃபென்ஸ் ஊண்ட் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கட் ஆகி உள்ள இந்த இடமே சரிச்சிட்டாங்க. அண்ணன் கையே இப்படிதான் இருக்கு. இந்த கையில வந்து இந்த விரல் கட்டாயிருக்கு. சுண்டி விரல்ல 2 ஆயிடுச்சு. இந்த விரல் கட் ஆயிடுச்சு. ஃபுல் பிளட், அதாவது உடம்புல இருந்து பிளட்டை கண்டிப்பா வெளியே கொண்டு போயிடணும். அவங்களுக்கு அதை வந்து இது எப்படி சொல்றது, பக்கா எக்ஸிகியூஷன். இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த உயிர் வந்து எந்த காலத்துலயும் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு இழுத்துக்கிட்டு இருக்கு, எப்படியாவது காப்பாத்திடலாம், ஐசியூல வச்சுக்கலாம், அந்த வாய்ப்பே கொடுக்க கூடாது. அந்த மாதிரி நடந்திருக்கு இது. அதுவும் அவரு ஃபர்ஸ்ட் தடுக்கிறாருனாலும் அவர்கிட்ட ஆயுதமும் இல்லை. வந்திருந்தவங்கள்ட்டலாம் ரொம்ப ஷார்ப்பான வெப்பன்ஸ் வச்சிருக்கிறதா சொல்றாங்க. ஏன்னா ஒரு வெட்டும் போதே அது எலும்பு வரைக்குமே அந்த சதைகள் பிஞ்சிட்டு வருதுன்னா இமேஜின் பண்ணி பாருங்க அவங்க எவ்வளோ ப்ரிப்பேர்டா இருந்திருக்கிறாங்கன்னு. ஒருவேளை அண்ணா கொஞ்சம் சுதாரிச்சிருந்திருக்கலாம், எப்படியாவது ஒரு கொஞ்சமாவது இப்ப கூட ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு சரி உடம்பு தேறி வந்துடலாம், இந்த மாதிரி நிலைமையில கூட இருக்கலாம்ல, எங்களுக்கு அவர் உயிரோட இருந்தா மட்டும் போதும் இப்போ அப்படின்னு தோணுது. அவர் எதுவுமே எங்களுக்கு சொல்லி தரனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு எதுவுமே வேண்டாம், அவரு மட்டும் உயிரோட இருந்தா போதும். என்ன காரணத்துக்காக வந்து பண்ணாங்கலாம் தெரியல. அதெல்லாம் நீங்க வச்சுக்கோங்க, எதுவா இருந்தாலும் வச்சுக்கோங்க, அவர் உயிரோட திருப்பி கொடுங்க. ரொம்ப கஷ்டம் தான். இந்த சொசைட்டில ஒரு லீடரா வந்து ஒரு பெரிய கஷ்டம். ரொம்ப கல்வியில, பொருளாதாரத்துல ரொம்ப பின்தங்கிய மக்கள், சாதி கொடுமையில எல்லாருமே அழிஞ்சிட்டு இருக்கிற ஒரு மக்கள். எங்களுக்கு நாங்க சுயமா ஒரு அதிகாரத்தை கைப்பற்றதுக்கு இங்க பெரிய போராட்டம் இருக்குது. இங்கிருந்து ஒரு தலைவரை உருவாக்குறது அவ்வளவு பெரிய கஷ்டம். உங்களோட நம்பிக்கையை சரிச்சிட்டாங்க, அப்படிதானே? உங்களுக்கு ஒரு பெரிய நாங்கெல்லாம் செதஞ்சு போகணும், நாங்கெல்லாம் வந்து மேல வரக்கூடாதுன்றதுக்காகவும் தான் இதை செஞ்சிருக்காங்க. இவ்வளவு கொடூரமான ஒரு விஷயம் நடந்தா யாருக்கு தைரியம் வரும் திருப்பி கேள்வி கேட்க? ஆனால் அப்படி கிடையாது. அப்படி எங்களை உருவாக்கிட்டு போகலான்னு காவலருக்கு பாதிப்பு இருக்குது. அந்த பாதிப்பு அரசியல் படுத்துவோம். அந்த பாதிப்புனால அரசியல் நோக்கி இன்னும் ஃபோர்ஸா அரசியல் அதிகாரத்தை நோக்கி அரசியல் பயணத்தை நாங்கள் பண்ணுவோம். எங்களோட பகுஜனில் இருக்கிற எல்லா இளைஞர்களோட நோக்கம் ஒவ்வொருத்தரும் ஆம்ஸ்ட்ராங் மாதிரி இந்த அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றணும், அவருடைய கனவு என்ன, அந்த கனவை நிறைவேற்றணும் அப்படின்றது ரொம்ப இப்போ ஃபோர்ஸா இருக்கிறாங்க. அவர் ரொம்ப உடஞ்சு போயிருக்கும் போது ஒரு பையன் வந்து பேட்டி கொடுத்துருந்தாருல, நாங்கள் ஆம்ஸ்ட்ராங் பேசுகிறோன்னு. அந்த செகண்ட் வந்து எங்களுக்கெல்லாம் அந்த பேர் கேட்கும்போது வந்து ஒரு மீண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி. நாங்கள் ஆம்ஸ்ட்ராங்னே எங்கள் எல்லாருக்குமே அது ஒரு தோண ஆரம்பிச்சிருச்சு. அது வீட்டை சுற்றியே ஆம்ஸ்ட்ராங்க கொலை பண்ணுறதுக்கு 3 டீம் இருந்ததா சொல்கிறாங்களே, நீங்களாம் விசாரிச்சிருப்பீங்களா? ஏன்னா அவரை வந்து அவ்வளோ ஈஸியாக நிறைய அட்டம்ப்ட்ஸ் நடந்ததா இதுக்கப்புறமா தான் நான் கேள்விப்பட்டேன். நிறைய அட்டம்ப்ட்ஸ் நடந்தது. இதுலேருந்து தப்பிச்சு வந்தா இவங்க தப்பிச்சு வந்தா இவங்க. ஆனால் இன்னைக்கு வந்து இவர் உயிரோட விடக்கூடாது. அந்த மாதிரி இப்போ ஒரு போர் எப்படி நடக்கும் உங்களுக்கு தெரியல, ஒரு வளையமா தாண்டி வருவாங்க அந்த பாதுகாப்பு இதுலேருந்து. அந்த மாதிரி ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. இது வந்து ஸ்கெட்சு எப்படி சொல்றது, பக்கா ஸ்கெட்சுன்னு சொல்லலாம், பிரில்லியன்ஸ் சொல்லலாம். இந்த பிரில்லியன்ஸை நீங்கள் வேற எதுலையாவது கொண்டு போயிருக்கலாம் தான் நான் சொல்வேன். இந்த இடத்துல எனக்கு என்ன ஒரு புரியாத கேள்வி அப்படின்னா, ஆம்ஸ்ட்ராங்க கொலை பண்ணவங்க பாதி பேர் வந்து அதே சமூகத்தை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு தெரியலையா நம்ம சமூகத்தை மீட்டெடுக்க வந்தவங்க தான் ஆம்ஸ்ட்ராங்க, அவரை போய் கொண்டுட்டோம்னா நம்ம குடும்பமும் நம்மளுடைய சந்ததியும் தான் நடுத்தரில் நிற்குங்கிற புரிதல் இல்லையா? அவங்களுக்கே தெரியாது யாரு நம்ம அட்டாக் பண்ண போறோம், எப்படிப்பட்ட தலைவர், அவர் இது வரைக்கும் என்ன சமூகத்துக்கு பண்ணியிருக்காரு அப்படின்றது அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. இங்கே எங்களுக்கு வந்த தகவல் என்னன்னா, அங்கே ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது, அங்கே வந்து சரியாக காசு வரல அப்படின்றது இந்த அம்புகளுக்கு சொல்லி கூட்டின்னு போகிறாங்க. இந்த கூலிப்படைன்னு சொல்லப்படுற இந்த கூலிப்படைக்கு இப்படிதான் சொல்லப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஆம்ஸ்ட்ராங் அண்ணாவை கொலை பண்ண போறோம் வாங்கன்னு கூப்பிடல,
அப்படி கூப்பிட்டுருந்தாங்கன்னா வந்திருக்க மாட்டாங்க. ஒருத்தர் வந்து காசு கொடுக்கணும், அவர் வந்து கொடுக்காம தகராறு பண்றாரு, என்னன்னு கேட்கணும், அந்த மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருக்கிறதாவும். கூட்டிகிட்டு போனது யார்? கூட்டிட்டு போனதெல்லாம் வந்துட்டாங்க. கூட்டிட்டு போனது அருள், பொன்னியின் பாலு, இவங்கெல்லாம் வந்துட்டாங்க. ஆனா இவங்களுக்கு ஃபினான்ஷியலா ஒரு சப்போர்ட் பண்ண மிகப்பெரிய ஒரு அரசியல் புள்ளி யாரோ எங்கேயோ இருக்கிறாங்க. அவங்க தான் வெளியில வரணும். அது சிபிஐ விசாரணை மூலியமா கட்டாயமா வெளியில வரும். அது இந்த விசாரணை இப்படி போட்டோம், கட்டாயமா எங்களுடைய மாநிலத்தில் ஒரு ஆனந்தண்ணன் இதோடைய முழுமையான ஒரு நீதி கிடைக்காம விடவே மாட்டார். இதுக்கு ஒரு முன்விரோதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கேஸை முடிக்கணுன்ற மாதிரி அந்த பக்கம் கொண்டு போறாங்க. முன்விரோதமா இருக்கிறவன் காசு வாங்கிட்டு கொலை பண்ண மாட்டான், காசு வாங்கிட்டு திட்ட மாட்டான். ஸோ வேற மோட்டிவ்காக இவங்களை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன மோட்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஆற்காடு சுரேசி இல்லைன்னு நீங்களும் சொல்லிட்டீங்க, ஆனந்துன்னு சொல்லிட்டாரு. அரசியல் படுகொலைன்னா அரசியல் தான். சில விஷயங்கள் வந்து அங்க மாநிலத்தில் ஒரு ஆனந்தண்ணாவே வந்து இப்போதைக்கு சில விஷயங்கள் ஊடகத்துல சொல்ல முடியாது, இது மீடியால சொல்ல வேண்டிய விஷயம் கிடையாது. அது கரெக்டா அவர் வந்து அதை கொண்டு போவார். அப்போ உங்களுக்கு சில விஷயங்கள் ஏதோ தெரிஞ்சிருக்கா? தெரிஞ்சிருக்கு. எங்களுக்கு இது அரசியல் படுகொலை, இதுல பின்னாடி யாரோ இருக்கிறாங்கன்ற ஒரு சந்தேகம் எங்களுக்குள்ள இருக்குது. அது கட்டாயமா எங்களோட மாநிலத்தவர் அது யாருன்னு அது கண்டுபிடிக்கிற அளவுக்கு அது சிபிஐ விசாரணை கொண்டு போய் அது வழக்கு தொடுத்து கட்டாயமா நீதியை வாங்கி கொடுப்பார். ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொன்னது யாரு அப்படின்னு போலீஸ் ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு பிடிச்ச ஒட்டுமொத்த இளைஞர்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? எல்லாருக்கும் எப்படி இருக்கும் தெரியாது, பட் கண்டிப்பா ஒரு கோபம் இருக்கும், அது அடக்க முடியாது. ஆனா அப்பயுமே வந்து எல்லை மீறிய எந்த ஒரு நிகழ்வும் நடக்காது அந்த குற்றவாளிகள் மீது. எனக்கு தனிப்பட்ட முறையில கேட்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அவங்களுக்கு வந்து மரண தண்டனையோ ஜெயில் தண்டனையோ வேற எந்த ஆயுள் தண்டனையோ கொடுத்தாலும் அது வந்து நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா அண்ணன் வாழ்ந்த வாழ்க்கை அப்படிங்கிறது அவங்க வந்து கூட இருந்து பார்க்கல. இப்போ நிறைய பேர் ஹேட் கமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க, அவங்க யாருமே அண்ணன் பக்கத்துல நின்று பேசினவங்க கிடையாது, அவங்கள பத்தின தெரிஞ்சவங்க கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த குற்றவாளிகளுக்கு எது சரியான தண்டனையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, அண்ணன் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் பார்த்தீங்களா, சமூக பணி, தன் மக்களுக்காக இருக்கட்டும், எப்படியாப்பட்ட மக்களா இருந்தாலும் சரி, என்ன நோக்கத்துக்காக அவர் வாழ்ந்தாரோ, என்ன பணிகளெல்லாம் அவங்க வந்து தடைப்படுத்தினாங்களோ அதை அவங்க அங்கிருந்து கண்டினியூ பண்ணி அவங்க வாழ்நாள் ஃபுல்லா அதை வாழணும். ரொம்ப வித்தியாசமான தண்டனையா தான் இருக்கு. பழிக்கு பழின்றது கிடையவே கிடையாது. அண்ணனுடைய தத்துவம் வந்து பௌத்தத்துல வந்து கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், அது கிடையவே கிடையாது. நமக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்ட ரீதியா இந்த பழிக்கு இந்த தண்டனைன்னு ஒன்று இருக்குது. அவங்களுக்கு அந்த தண்டனை கிடைக்கணும். என்னை போல எத்தனையோ இளைஞர்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் இது வந்து தலைகீழாக மாற்றிடுச்சு. ஸோ அந்த யார் பண்ணதாங்களோ, அவங்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்களோ, அவங்களுக்கு சரியான தண்டனை சட்ட ரீதியாக கட்டாயமாக கிடைக்கும். ஒருவேளை ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொல்லப்படாமல் குத்துயிர் கொலையுமா ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தா இந்த கொலை குற்றவாளிகளை ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மன்னிச்சிருப்பாரா? அவருடைய குணம் வந்து ஒரு குழந்தை மாதிரி. அவர் மன்னிக்க மனசு உடையவர். அவர் அந்த காலகட்டத்தில் அந்த நேரத்தில் அவர் எப்படி முடிவெடுப்பார்னா, யாருப்பா அவனுங்க, சரி போ சொல்லுப்பா, தெரியாத பண்ணிட்டானுங்க அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு மிக மகத்தான குணம் உள்ளவர் தான் அவர். யாருமே வந்து அப்படி சொல்லிட முடியாது, பண்ணிட்டான் அவ்வளோதான் அப்படின்ட்டு. ஒரு சின்ன இது பண்ணிட்டு அண்ணங்கிட்ட சாரின்னு கேட்டேன், என்னப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி அது கொடுத்து, அவர் பெருசாகவே எதையும் எடுத்துக்க மாட்டார். நீங்கள் சொல்ல ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நிஜமாவே ஒரு புத்தனாவே வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிற மட்டும் எங்களால் புரிஞ்சுக்க முடியுது. ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. ஜெய்பி. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. एवरेस्ट शाही बिरयानी मसाला, टेस्ट द बेस्ट एवरेस्ट.